கன்னடர்களும் தமிழர்களும் வேறே கிடையாது. எப்பயுமே குடியேறியவர்களும் அங்கே இருப்பவர்களும் ஒன்றாகி விடுவார்கள். 15 ஆண்டுகள் ஒன்றாடுவாங்க. பிரச்சனை ஒன்று தான். ஒரு நடிகர் அதிகபட்சமாக சமூகத்தில் அக்கறை கொண்டிருக்கார், ஒரு பதில் சொல்கிறார், அதை கடந்து போயிருக்கலாம். அல்லது கன்னடத்தில் இருக்கிற மிகப்பெரிய வல்லுநர்கள், ஜாம்பவான்கள், மொழி அறிவியலாளர்கள், இலக்கணம் தெரிந்தவர்கள் இதை இல்லை, தமிழ் எந்த விதத்திலும் நாங்கள் அதிலிருந்து வரலை, நாங்கள் தனியாகத்தான் இருக்கிறோம், வேணா தமிழுடைய வேர் சொற்கள் கொஞ்சம் ஒன்றா இருக்கலாம், எங்களுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் கொஞ்சம் வந்திருக்கு, வேறு இதிலேருந்து வந்திருக்கு என்று அவர்கள் சொல்லி தரவுகள்னு எப்படின்னா செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் அதுக்கு முன்னாடி வந்து காப்பியங்களும் அதுக்கப்புறம் இலக்கணம் வகுத்த அந்த வரைகளும் அது கால வரைகள்லாம் சொல்லி ஒப்பிட்டு இதை விட அது வேறு நிலையில் இருந்திருக்கு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக கமலை ஒரு குறியீடாக்கி அவர் சொன்னதை வந்து மறுத்து, எப்பயுமே ஒரு 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 உலகத்தில் வந்து ஒன்றுபடுவதற்கும் பிரச்சனை செய்வதற்கும் 3 காரணங்கள் உண்டு. மதத்தை கையில் எடுக்கலாம், இனத்தை கையில் எடுக்கலாம், மொழியை கையில் எடுக்கலாம். இந்த 3 தொட்டை பற்றிக்கும். எதிரி கையில் எடுத்தான்னு சொன்னால் சுத்தம் வீழ்ந்தும், நியாயமாக பேசக்கூட வீழ்ந்துடுவான். இதுதான் நமக்கு வரலாறுகள்லாம் சொல்லுது. ஏன்னா தாய்மொழி என்பது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமானது. அப்போது கன்னடத்தில் இருப்பவர்கள் வந்து நம்முடைய கன்னடத்தை குறைச்சி பேசிட்டாரு, நாம் அவர்லேருந்து வந்தோமா, என்ன பேச்சு இது என்று அங்கே இருக்கிறவங்களை வந்து கிளப்பி விட்டு ஒரு ஆதாயம் தேடி கமலை வந்து முன்னணிட்டு அவர்கள் வந்து தன்னுடைய சூழலை தன் கைவரை பெற்று இவர் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து முதலமைச்சர் வந்து அவர் ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கக்கூடாது, அதில் உண்மை கிடையாது என்று சொல்லி அதை ஒரு வழக்கு தொடுத்து அதை ஒரு நீதிபதி வந்து அவர்கிட்ட கன்னடனுடைய மக்கள் நல்லா தான் இருக்காங்க. மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் அவர் பாட்டு போயிட்டே இருக்காங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 1 பங்கு தமிழர்கள். கன்னடர்களும் தமிழர்களும் வேறே கிடையாது. எப்பயுமே குடியேறியவர்களும் அங்கே இருப்பவர்களும் ஒன்றாகி விடுவார்கள். 15 ஆண்டுகள் ஒன்றாடுவாங்க. பிரச்சனை ஒன்று தான்.